அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த திட்டத்த பத்தி பார்க்க போறோம். இந்த திட்டத்த பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த திட்டத்தினுடைய தாக்கம், அது பத்தி பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஹிந்து பேப்பர்ல ஒரு 1 பேஜ் ஆர்டிக்கிள் வந்து வந்திருக்கும். அதிலிருந்து இம்பார்ட்டன்ட்டான டேட்டாஸ், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எடுத்து, இந்த இடத்துல இந்த ஸ்கீமோட இம்பாக்ட் அண்ட் தென் வே ஃபார்வர்ட் என்னலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ப ஒரு கொஸ்டினா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அத தான் பார்க்க போறோம். சரிங்களா? கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டு அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது. அ ஆண்டு வருமானம் 2,50,000க்கும் கம்மியா இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு, அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,000 அசிஸ்டன்ஸா வந்து அரசாங்கம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. இது எதுக்காக குடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு ரெகக்னைஸ் தி அன்பெய்ட் டொமஸ்டிக் அண்ட் கேர் வொர்க் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசாங்கமே அததான் சொல்றாங்க. பெண்கள் வீட்ல வேலை செய்றாங்க. கேர் வொர்க் குழந்தைகள பார்த்துக்கிறாங்க. முதியவர்கள வந்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கான ஒரு ரெகக்னிஷனா இந்த ரூ. 1,000 செயல்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.1 crore விமன் அக்ராஸ் தி ஸ்டேட் ஆர் பீயிங் பெனிஃபிட்டட் ஃப்ரம் திஸ் ஸ்கீம். சரியா? இவ்வளவு பேர் வந்து பெனிஃபிஷியரியா இருக்காங்க. பயனாளிகளா இருக்காங்க. இந்த மாதிரியான திட்டம் கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களையும் ஆ நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வந்த திட்டத்த பார்த்து விரிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஆனா மகாராஷ்டிரால, இல்ல மத்த ஸ்டேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சரியான முறையில அவங்கனால நடைமுறைப்படுத்த முடியல. தமிழ்நாடு தான் வந்து ஒரு பாயனியரிங் ஸ்டேட்டா வந்து இருக்கும். சரியா? அடுத்து டைம் யூஸ் சர்வேவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வந்து குடுத்துருக்காங்க. நம்ப அப்ஜெக்டிவ்ஸ்லயே சொன்னோம். அன்பெய்டு கேர் வொர்க்க வந்து அ பெண்கள் அதிகமா பண்றாங்க. அதற்காக தான் இந்த ரூ. 1,000 வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அத சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரியான டேட்டாவ இந்த இடத்துல டைம் யூஸ் சர்வேலருந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? டைம் யூஸ் சர்வே அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒரு சர்வே. பொதுவா ஆண்களும், பெண்களும் அவங்களோட டைம எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இது. சரியா? பெண்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 289 மினிட்ஸ் ஆன் டொமஸ்டிக் சர்வீசஸ். ஓகேவா? வீட்டு வேலைய செய்றதுக்கே உங்களுக்கு 289 நிமிஷங்கள் தேவைப்படுது ஒரு நாளைக்கு. ஓகேவா? ஆனா மென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 88 மினிட்ஸ். அது பாதி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கேரா தான் இருக்கும். அவங்க குளிக்கிறது, அவங்க சாப்பிடுறது அந்த மாரி. அதே மாரி கேர் வொர்க்ல வந்து விமன் 137 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா மென் வந்து 75 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பெண்கள் தான் அதிகமா என்ன பண்றாங்க? கேர் வொர்க்கும் பண்றாங்க. டொமஸ்டிக் வொர்க்கும் அவங்க தான் பண்றாங்க. அதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டத்தினுடைய இம்பாக்ட் என்ன? ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் இம்பாக்ட். என்ன பண்றாங்கன்னா, 49% வந்து ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் வீட்டு தேவைகளுக்கான பொருட்கள வாங்குறாங்க. இன்னும் 49% மக்கள் என்ன பண்றாங்கன்னா, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் வாங்குறது, இல்ல கறி எடுக்கிறது, மட்டன் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள பண்றாங்க. அடுத்தது இன்னும் 22% என்ன பண்றாங்கன்னா, டாக்டர போய் விசிட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம வீட்லயே அம்மாவுக்குலாம் சுகர் இருந்துச்சுன்னா, அப்பா அங்க கூட்டிட்டு போ மாட்டாங்க. இப்ப இந்த ரூ. 1000 வந்ததுக்கு அப்புறமா அவிங்களாவே போய்க்கிறாங்க. இல்லையா? போயிட்டு அந்த ரூ. 1000க்கு மாத்திரைய வாங்கிட்டு வந்துர்றாங்க. அப்ப சுகர் மாத்திரையெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்ப அந்த மாரியான விஷயங்கள். அப்புறமா மெடிசின் அதான் இங்க குடுத்துருக்காங்க. குக்கிங் கேஸ், அதுக்கு அடுத்தது பல்சஸ் தானியங்கள் வாங்கிக்கிறது. அடுத்து டியூஷன் ஃபீஸ் கட்டுறது, இல்ல ஸ்கூல் ஃபீஸ்க்கு சேர்த்து வைக்கிறது, இல்ல வாங்குன கடன திருப்பி கட்டுறது, இல்ல சீட்டு போடுறது, நகைக்கடன் கட்டுறது, இந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு இந்த ரூ. 1000 பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா? அதே மாரி சிலிண்டர் விலையெல்லாம் வந்து இப்ப விலை ஏறிக்கிட்டே போகுது. அதுக்காகவும் இந்த ரூ. 1000 ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது சோசியல் எம்பவர்மென்ட். பெர்செப்ஷன் ஆஃப் விமன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 96% பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான மனநிலையிலிருந்து இப்ப ரிலீஃபா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லயபிலிட்டியா தான் அவங்கள ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்பதான் அவங்க ஒரு அசெட்டா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 96% சொல்றாங்க. அடுத்தது ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்காம என்னால என்னோட ரூ. 1000 செலவு பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி இன்னும் 90% பேர் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் சஃபிஷியன்ட்டா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அவுட்கம் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அடுத்தது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் அவுட்கம்ஸ். என்ன மாதிரியான அவுட்கம்ஸ்லாம் இருக்கு? மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. அதே மாதிரி மேல் மெம்பர்ஸ் ஆண்கள சார்ந்து இருக்கிறது. ஆண்களையோ, அப்பாங்களையோ, இல்ல பசங்களையோ சார்ந்து இருக்கிறது வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க.
அதே மாதிரி நிறைய அவங்கனால பணத்தை மிச்சம் பண்ண முடியுது. ஓகேங்களா? மிச்சம் பண்ணி சின்ன சின்ன பிசினஸ் கூட அவங்கனால ஆரம்பிக்க முடியுது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஹெல்த் கேர் ஆக்சஸ் வந்து கம்மியா இருக்கு. குறிப்பா இந்த டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் தான் பெரிய ரோல். ஓகேங்களா? டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டும், நான்வெஜ் எடுக்கிறதும் இந்த ரூ. 1000 வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய மாற்றத்த சந்திச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அடுத்து கிரிட்டிசிசம்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூஷன் எரர்ஸ் நெறைய எலிஜிபிள் விமன் ரிப்பீட்டடா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் என்ன ஆகுறாங்க? ரிஜெக்ட் ஆகுறாங்க. அப்ப அந்த மாரியான விஷயங்கள் நம்ப ஒரு கிரிட்டிசிசமா எடுத்துக்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெனிஃபிஷியரீஸ்க்கு வந்து பேமெண்ட் வந்து ரெகுலரா இருக்க மாட்டேங்குது. அத நம்ப சொல்றோம். அடுத்தது இன்கேஸ் உங்களோட அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, ஏன் ரிஜெக்ட் பண்றாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. அத டிரான்ஸ்பரன்சி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அன்பெய்டு வொர்க்க வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. ஆனா, ஆண்கள் அந்த அன்பெய்டு வொர்க்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த கேர் வொர்க்க ஆண்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான விஷயங்கள் எதுவுமே கிடையாது, இந்த ஸ்கீம்ல. அடுத்தது பெர்செப்ஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாவர்ட்டி அலிவியேஷன் வறுமை ஒழிப்பு திட்டமாக மட்டுமே பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஆனா, இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அதையும் தாண்டி இருக்கு. ஆனா, அரசாங்கம் அதையும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததா வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, இல்ல சஜஷன்ஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா, இம்ப்ரூவ்ட் இம்ப்ளிமென்டேஷன் அத கொண்டு வரணும். இப்ப கிரீவன்ஸஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப்க்கு கீழ அத ஆர்கனைஸ் பண்ணி, அந்த கிரீவன்ஸஸ சரி பண்ணி குடுக்கலாம். அடுத்தது அவேர்னஸ கொண்டு வரணும். அது மேல் மெம்பர்ஸ வச்சு அவேர்னஸ கொண்டு வரணும். அடுத்தது கேர் வொர்க்கர் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, க்ரீச்சஸ், எல்டர் கேர் சென்டர்ஸ்லாம் அதிகமா எஸ்டாப்ளிஷ் பண்றப்ப என்ன ஆகுது, நமக்கு விமனோட பர்டன் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது பியாண்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ். இந்த திட்டத்த கேஷ் டிரான்ஸ்ஃபர் அந்த ரூ. 1000 தாண்டி ஸ்கில் டெவலப்மென்ட் அந்த மாரியான விஷயங்கள், டெய்லரிங் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாரியான விஷயங்களோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் இது. நமக்கு சோசியல் இஷ்யூஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.